அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இன்று ரோஹிணி நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். ரோஹிணி நட்சத்திரம் என்பது 27 நட்சத்திரங்களின் 4வது நட்சத்திரமாகிய அதி உன்னதமான நட்சத்திரம் இந்த ரோஹிணி நட்சத்திரம். நட்சத்திரங்களிலே ரோஹிணி நட்சத்திரம் என்பது சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரனாக வருகின்றார். ரிஷபத்தில் சந்திரன் உச்சனாக வருகின்றார். அவருடைய நாம நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் வாழ்க்கையில் பகுதி நாள் வாழ்க்கை மிக சிறப்பான வாழ்க்கையும், பகுதி நேர வாழ்க்கையில் சில சிரமங்கள் வந்து கொண்டு இருக்கும் என்பதுதான் நட்சத்திர சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மாதத்தில் ஒரு நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் வரக்கூடிய சந்திர தரிசனம், வளர்பறை என்று சொல்லுவார்கள், அமாவாசைக்கு பிற்பாடு வரக்கூடிய வளர்பறை, அந்த நாளையில் ரோஹிணி நட்சத்திரம் இருக்கும் காலத்தில் சந்திர பகவானை தரிசிப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அதையும் தஞ்சாவூர் மாவட்டம் திங்களூர், திருவையாறுக்கு பக்கம் திங்களூர், அந்த திங்களூர் சென்று சந்திர பகவானை அன்றைய தினத்தில் வழிபடுவது மிகவும் சாலச் சிறந்தது. வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து துன்பங்களும் விலகி மிக சுபிட்சமான ஒரு நிலை ஏற்படும். இவர்களுடைய நாம நட்சத்திரத்திற்கு விருட்சபமானது நாவல் மரம். இந்த நாவல் மரம் என்பது மிக உன்னதமான மரம். நாவல் கனி என்று சொல்லுவார்கள். அந்த நாவல் கனி அடியார்களுக்கு கொடுத்து அடியார்களை வழிபட தாங்களுக்கு ஏற்பட்ட அனைத்து விதமான பாவங்களும் விலகி ஈசனுடைய அனுகிரகத்தினால் வாழ்வாதாரத்தில் மேன்மையான சுகபோகத்தை நீங்கள் கட்டாயமாக அனுபவிப்பீர்கள். இருக்கக்கூடிய நேரத்தில் வாழ்க்கையில் பெருவிதமான செலவுகள், ஆடம்பரமான வாழ்க்கை, அலங்கார துணிமணிகள் இதுகளெல்லாம் அனுபவித்து துன்பங்கள் வரும்போது அதை பற்றி வருந்துவதற்குண்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் எப்பொழுதுமே தன்னுடைய வருவாய்க்கு தகுந்தாற்போல் தன்னுடைய வாழ்நாளை அமைத்து கொண்டால் வாழ்வியலில் வரக்கூடிய பாவங்களும் கஷ்டங்களும் விலகி சுபிட்சமான வாழ்க்கை, யோகமான வாழ்க்கை அமையும். எவ்விதமான குறைபாடுகளும் வாராது. சந்திர பகவானை வணங்குங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்கள் நீங்கும். வணக்கம் நேயர்களே.